இதை கவனிங்களேன். அப்போ சுட்டு பழகிட்டு ஒரு சோர்வானவன் அண்ணன், அண்ணா என்னப்பா இப்போ இந்தியாவிலேயே AK-74 சுட்டா ஒரு ஆள் நான் தான் இருக்கேனா? ஆமாம், அதை இங்கே சொல்லாத, அங்கே போய் சொல்லு. இப்போ இந்தியாவிலேயே AK-74 சுட்டா ஒரு ஆள் நான் தான் இருக்கேனா? ஆமாம், அதை இங்கே சொல்லாத, அங்கே போய் சொல்லு. சீமான் இங்கே சொன்னாலும் அங்கே சொன்னாலும் அது பொய் தாங்க. ஏன் தெரியுமா? சீமானுக்கு முன்னாடியே 5 ஆண்டுகள் சுபா முத்துக்குமார் புலிகளிடம் பயிற்சி பெற்றிருக்காரு. சுபா முத்துக்குமார் புலிகளிடம் இருக்கும்போதே AK-74 துப்பாக்கிலாம் பயிற்சி பெற்றிருக்காரு. அப்படி இருக்கும்போது இவர் சினிமாக்காக போயிட்டு சினிமா படப்பிடிப்புக்காக போன இவர் முதல்ல AK-74 பயன்படுத்தி இருப்பாரா? அப்புறம் இதை பாருங்களேன். முதல் நாள் எனக்கு ஆமைக்கறி 28 கிலோ அனுப்பிட்டாரு. அண்ணன் பொட்டண்ணன் கேட்குறாங்க, இவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, நாடங்கள் இருக்காங்க, இவர் மட்டும் இப்படி உங்கள் தம்பி ஆயிட்டாருன்னு அண்ணன் கேட்டோன்னே அண்ணன் சொல்கிறாங்க, அவர் மட்டும்தான் ஏன் விடுதலை என் இனத்தின் விடுதலைன்னு கதைக்கிறாரு அப்படின்னு. முதல் நாள் எனக்கு ஆமைக்கறி 28 கிலோ அனுப்பிட்டாரு. இங்கே 28 கிலோ ஆமைக்கறி சாப்பிட்டது, அப்புறம் இந்த AK-74 இது எல்லாமே உண்மையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆதாரம் சுபா முத்துக்குமார். என்ன தெரியுமா? சீமான் இந்த AK-74 சுட்டது, இந்த 28 கிலோ ஆமைக்கறி இது போன்றெல்லாம் சொன்னார்ல, இவைகள் அனைத்துமே சுபா முத்துக்குமார் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்கார். சுபா முத்துக்குமார் அவர்கள் உயிருடன் இருக்கும்போது எந்த இடத்துலையுமே சொல்லல். சீமான் 2008 ஈழத்துக்கு போயிட்டு வந்தார். 2009 செப்டம்பர் மாதம் ஆனந்த விகடனுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கார். அந்த பேட்டியிலேயே என்ன நடந்ததுன்னு தெளிவாகவே சொல்லியிருக்காரு. அந்த பேட்டியிலையுமே எந்த இடத்துலையுமே இந்த AK-74 பயிற்சி பெற்றது, இந்த ஆமைக்கறி சாப்பிட்டதை கூட சொல்லலை. இந்த கதைகள் அனைத்துமே சுபா முத்துக்குமார் இறந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்கார். சீமான் அவர்கள் ஈழத்துக்கு உளவு பார்க்க சென்றிருப்பாரான்ற ஒரு சந்தேகமே எழுதுங்க. இந்த சந்தேகம் ஏன் தெரியுமா வருது? சீமான் அவர்கள் 2008 புலிகளை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் புலிகள் வீழ்த்தப்படுறாங்க. சீமானை போன்று பல பேர் சந்திக்கிறாங்க. பல நெடுமாறனா இருக்கட்டும், அப்புறம் இந்த வைகோ, இவங்க எல்லாருமே உளவுத்துறையால் அனுப்பப்பட்ட ஆட்கள்ன்ற பேச்சு ரொம்ப காலமாகவே இருக்கு. ஏன் சீமானும் இருந்திருக்க கூடாது?